இலங்கை அமைந்துள்ள அமைவிடம் அது இலங்கைக்கு வரமா சாபமா என்பதுதான் இப்பொழுது பிரச்சனையாக மாறியுள்ளது. வரம் என்றும் சொல்லலாம், தற்போது இல்லவே சாபம் என்று சொல்லலாம். சஜித் பிரேமதாச என்ன சொன்னார்? உங்களோட முடியாவிட்டால் என்னிடம் தாருங்கள் ஆட்சி என்று சொன்னார். அதை ஒன்று சேர்ந்த ஆட்சியுடன் ஒன்று சேர்ந்த அந்த அழுத்தங்களை மீட்டு மக்களை முன்னோக்கி நகர்த்துவது பற்றி கதை பேசவில்லை. உங்களால் முடியவில்லை என்றால் என்னிடம் தாருங்கள் ஆட்சி என்று சொன்னார். எனவே இப்பொழுது அமெரிக்கா மிக தெளிவாக ஒரு காரியத்தை மிகவும் துணிவுடன் துணிகரமாகவும் செய்திருக்கின்றது. இலங்கையும் அதை வேண்டி இருக்கின்றது. இது என்ன செய்யணும்னு சொன்னால், வேலியால் போன ஓனான சட்டைக்குள்ளே எடுத்து விட்ட மாதிரி ஒரு விடயம் தான் இப்பொழுது இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் சொன்னது போல வீரன் சுவாமிக்கு பிரச்சனை நடந்தது என்றால் அதுக்கு பிறகு இந்திய தூதரகம் அவருடைய நலம் விசாரிக்கவில்லை என்ற ஒரு நலம் விசாரிக்கவில்லை என்பதை நீங்கள் எப்படி சாதாரணமாக எடுத்து ஒரு போராட்டம் இடம்பெறுகிறது, அதனை நீங்கள் இதனோடு தொடர்படுத்த முடியாது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. மில்டன் கிங்ஸ் முத்தமிழ் மன்றம் நடாத்தும் அறுவடை திருநாள் பொங்கல் 2026 ஜனவரி 17 அன்று நடைபெறுகின்றது. அனைவரும் குடும்பத்துடன் கலந்து இந்த பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். இன்றைய ஊடர்ப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் இலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளரும் முன்னாள் மூத்த நிர்வாக சேவை அதிகாரியுமான செல்வின் அவர்கள். ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ் ஊடர்ப்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் அதாவது குறிப்பாக மேற்குலக ரீதியான இந்த நெருக்கடிகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே சமகாலத்தில் இலங்கை தொடர்பிலும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. இலங்கை தொடர்பிலும் டொனால்ட் ட்ரம்ப் பல வியூகங்களை அமைக்க முற்படுகிறார், அல்லது இலங்கைக்குள்ளும் ஆழமாக காலை ஊடுருவதில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகள் மிக ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் ஆங்காங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது எந்த அளவில் ஆசிய பிராந்தியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருக்க போகின்றது, அல்லது ஒரு சாதாரண விடயமாக பார்க்கப்படுகிறது? இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். சில விடயங்கள் வரமா சாபமா என்று விளங்க முடியாத ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்படும். இலங்கை அமைந்துள்ள அமைவிடம் அது இலங்கைக்கு வரமா சாபமா என்பதுதான் இப்பொழுது பிரச்சனையாக மாறியுள்ளது. ஏனென்றால் இந்து சமுத்திரத்தில் ஒரு இந்திய உபகண்டம் ஒரு பெரிய நாட்டுக்கு கீழே தனித்துவமாக ஒரு தேசமாக ஒரு சிறிய தீவாக இந்து சமுத்திரத்தினுடைய கடல் வழி போக்குவரத்தின் தலைவாசலாக இருப்பது போன்று இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் வரம் என்றும் சொல்லலாம், தற்போது இல்லவே சாபம் என்று சொல்லலாம். சிங்கப்பூர் தான் தன்னுடைய அமைவிடத்தை எவ்வாறு வரமாக மாற்றியது, ஒரு சிறிய மீன்பிடி கிராமமான ஒரு பிரதேசத்தை எப்படி லீக் வாங்கி ஒரு தந்திரவா ரீதியான ஒரு துறைமுகமாக மாற்றி அந்த கிழக்காசியாவின் முக்கியமான துறைமுகமாக மாற்றியதன் மூலம் மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் தேசத்தையும் கட்டி எழுப்பினார். ஆனா இலங்கையில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இலங்கைக்கு உள்ளே இருந்த உள்நாட்டு பிரச்சனைகள் காரணமாக, அரசியல் ஸ்தம்பித நிலைமை காரணமாக என்ன நடந்ததுன்னா, எப்படியே மாறி மாறி பூகோள உறவுகள் தடுமாறி போயின. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் எல்லாமே தடுமாறி உறவுகள் கொண்டாடப்பட்டது. எனவே இலங்கை தன்னுடைய பூகோள அரசியல் தன்னை நிலைப்படுத்த தவறியுள்ளதன் காரணமாக இலங்கையை கையாளுபவன், ஒரு காலத்துல நெப்போலியன் சொன்னது போன்று திருவண்ணாமலை துறைமுகத்தையும் கையாளுபவன் இந்து சமுத்திரத்தை கையாளுகின்றான் என்ற அந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இப்பொழுது என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த இந்து சமுத்திர கடல் பாதையில் அந்த கடல் பாதையை பாதுகாக்கிறதுக்கும் பாதுகாப்பாக பயணம் செய்வதும் இன்று அவசியமாக உள்ளது. ஏனென்று சொன்னால், வேறு தேசங்களில் இருக்கக்கூடிய வளங்களை கடல் வழியாகத்தான் குறைந்த செலவுடன் பாதுகாப்பாக கொண்டு செல்ல முடியும். மற்ற நாடுகளுடைய எல்லைகளை ஓரளவுக்கு ஊடாக்காமல் இந்த கடல் வழி எல்லைகளுக்கூடாக பயணிக்க முடியும். எனவே கடல் வழி பாதுகாப்பு இன்றைக்கு உலகத்தின் முதன்மையாக இருக்கின்றது. உலகத்தின் வடதுருவத்தில் உள்ள கடல் ரஷ்யாவுக்கும் நோர்வேக்கும் சீனாவுக்கும் இடையில் கனடாவுக்கும் இடையில் இருந்தாலும் கூட அது பெருமளவு போக்குவரத்துக்கு சௌகரியமான இடங்கள் இல்லை. எனவே இந்த தென்பகுதியில் உள்ள கடல்கள் தான் முக்கியமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த இந்து சமுத்திர கடல் பாதை பாதுகாப்பாக இருக்க வேண்டும், செங்கடல் பாதை பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சுயஸ் காவலை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்படி இந்த பாதைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பாதுகாப்பு மையத்தில் உள்ள ஒரு புள்ளி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அந்த இடம் முக்கியமானது. எனவே இலங்கைக்கு இப்பொழுது ஏற்பட்டுள்ள நிலைமை வரமா சாபமானு சொன்னால் இப்பொழுது அதனை சாபமாகத்தான் யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லாரும் இப்பொழுது இலங்கையின் மேல் கண் வைத்துள்ளார்கள், இல்ல கை வைத்துள்ளார்கள். இப்பொழுது கை வைத்து விட்டார்கள், காலும் வைத்து விட்டார்கள்.
எனவே இந்த இடத்துல இலங்கை மிகவும் சிக்கலான நிலைமைக்குள் வந்துவிட்டது. இனிமே இலங்கையுடைய ஃபாரின் பாலிசி என்பது இனி இலங்கை தீர்மானிக்க போவதில்லை. இலங்கை என்னதான் சொன்னாலும் கூட சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அது வேறு திசை நோக்கி தவிர்க்க முடியாமல் இலங்கை இந்த பொருளாதாரம் முட்டுக்கட்டை போட்டு விழுந்து முடங்கி போய் கடன் சுமையால் பொறி எல்லாத்திலும் மாட்டுப்பட்ட பிறகு உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகள் காரணமாக சர்வதேசங்களுடைய அழுத்தங்கள் சிக்கப்பட்ட பிறகு இலங்கை இப்பொழுது சுதந்திரமான இறமை கொண்ட தேசமே இல்லை. எல்லாருடைய சொற்களுக்கும் நிர்பந்தத்துக்கும் ஆட வேண்டிய தேசமாக மாறிவிட்டது. இந்த நிலைமையில் தான் அமெரிக்கா 10 உலங்குவார் உறுதிகளை கடற்படைக்கு கொடுக்கின்றது. இந்தியா பாதுகாப்பு அமைச்சர் கொண்டு வந்து வீதியில் ஓடக்கூடிய குருஷர் வாகனங்களையும் ஏனைய விஷயங்களையும் இராணுவத்துக்கு கொடுக்கின்றார். எல்லோரும் சேர்ந்து அள்ளி கொடுக்கின்றார்கள் இந்த தேசத்தை அழிப்பதற்காக. இதான் உண்மை. பரமா சாபமா என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இப்போது நீங்கள் அது சாபம் அல்லது ஒரு பெரும் ஆபத்து என்ற ரீதியில் உங்களுடைய எச்சரிக்கையும் வெளியிட்டிருந்தீர்கள். ஆனாலும் கூட உலக ஒழுங்கிலே ஒரு விடயம் இடம்பெறுகின்ற வரலாற்று ரீதியான சில தடயங்கள் இருக்கின்றன. இவ்வாறான ஒரு குழப்பம் அல்லது இவ்வாறான ஒரு நெருக்கடி நிலை வருகின்ற போது ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அல்லது ஒரு பகுதி தன்னை தன்னெழுச்சியோடு முன்னோக்கி நகர்த்துகின்ற அல்லது முன்னோக்கி நகர்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. ஏன் அவ்வாறான ஒரு நிலையை இலங்கையால் கையாள முடியாமல் இருக்கின்றதா அல்லது அந்த கையாளக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய கொள்கை வகுப்பாளர்களோ அல்லது அரசியல் தலைவர்களோ இல்லாமை அதற்கு காரணம் என்று கருதுகிறீர்களா? இலங்கை தற்போது முதிர்ந்த அரசியல் தலைவர்களும் இல்லை, சிறந்த வெளியுறவு கொள்கை வடிவமைப்பாளர்களும் இல்லை. அதான் உண்மை. இங்குள்ள பெரும்பாலான கொள்கை வடிவமைப்பாளர்கள் மேற்கத்திய நாடுகளில் தங்கள் கல்வியினால் புடம் போடப்பட்டவர்கள். அவருடைய சிந்தனை அதுவாகத்தான் இருக்கும். எனவே சிக்கல் இதுதான். இலங்கையை வழி நடத்துகின்றவர்கள் சொல்லுகின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் மேற்கத்திய நாடுகளின் கல்வி திட்டத்தினாலும் சிந்தனையினாலும் அதனுடைய ஆளுமையினாலும் செல்வாக்கினாலும் அதுக்கு உட்பட்டவர்கள். எனவே இப்பொழுது அந்த அப்படியான நுண்ணிய விஷயங்களை சரியாக தீர்மானித்து எவ்வாறு கையாளுவது என்பது இலங்கைக்கு வசதியே இல்லை என்றால் ஒரு பக்கத்தில் அது ஒரு பிரச்சனை, மற்ற பக்கத்தில் இலங்கை ஒரு கடன் பொறிக்குள் சிக்கப்பட்டு ஒரு பக்கம், மிகப்பெரிய பொறுப்பு கூறல் பொறிக்குள் சிக்கப்பட்டு மறுபக்கம், உள்ளகத்தில் உள்ள அரசியல் குறைபாடு இவ்வளவு நடந்தும் கூட இலங்கையில் இன்னும் சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள தேசிய அரசியல்களே ஒரு நிலைக்கு வரவில்லை தானே. எங்கோ கொஞ்சம் கண் மூடினால் காலையை வருகி இழுத்து விடக்கூடிய நிலைமை தான் எல்லோரும் இருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய இயற்கை நிறுத்தம் மத்திய மலைநாட்டில் நடந்து இலங்கை குழம்பி போயிருந்த நிலைமையில் கூட சஜித் பிரேமதாச என்ன சொன்னார்? உங்களோட முடியாவிட்டால் என்னிடம் தாருங்கள் ஆட்சி என்று சொன்னார். அதை ஒன்று சேர்ந்த ஆட்சியுடன் ஒன்று சேர்ந்த அந்த அழுத்தங்களை மீட்டு மக்களை முன்னோக்கி நகர்த்துவது பற்றி கதை பேசவில்லை. உங்களால் முடியவில்லை என்றால் என்னிடம் தாருங்கள் ஆட்சி என்று சொன்னார். அவர் இதுவரையும் ஒரு கூட்டுறவு சங்கத்தை கூட தலைமை தாங்கி நடத்தினார் என்று தெரியாது. அப்படியானவர் கேட்கிற ஆட்சியை தாருங்கள். இதுதான் நிலைமை. எனவே இலங்கை இன்னும் தன்னை ஒரு இப்பொழுது முன்பு காலத்தில் இருந்த மாதிரியான முயற்சி மிக்க தலைமைத்துவம், ஆளுமை மிக்க, ஆகர்ஷணம் மிக்க, சர்வதேச ரீதியாக ஒரு பல உறவுகள், தனிப்பட்ட உறவுகளை கொண்டு தலைமைத்துவம் இப்பொழுது இல்லை. அதான் உண்மை. எனவே இவர்களால் மிக கஷ்டப்படுகிறார்கள் இலங்கை எவ்வாறு முன்னோக்கி நகர்வது என்பது. அடுத்தது இவர்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றவர் தூக்கி கொண்டு வெளியிலே ஓட முடியாத அளவுக்கு புவியியல் ரீதியாக இந்தியாவுக்கு பக்கத்திலே இருக்கின்றார்கள். நாங்கள் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கின்றோம் விட இலங்கை என்பது இந்திய அந்த தட்டின் பூகோள தட்டின் ஒரு துண்டுதான். அது இப்பொழுது அரசியல் ரீதியாக ஆட்சியல் ரீதியாக எல்லை போடப்பட்டு 2 வேறு நாடுகளாக இருக்கின்றன தவிர பூகோள ரீதியாக இலங்கை இந்தியம் ஒரு நிலம் தான். எனவே தவிர்க்க முடியாமல் இந்தியா எங்களுக்கு பின்புறத்தில் தான் அந்தமான் தீவு இருக்கின்றது. இந்தியாவுடைய ஆழ்விளப்பரம் எங்களிடத்தில் எத்தனையோ 1000 மைலுக்கு இருந்தாலும் மறுபக்கத்தில் இருக்கின்றது. எனவே என்ன நடக்கும் சொன்னால் நாங்கள் தவிர்க்க முடியாமல் இந்தியாவின் இந்த காலடிக்குள் தான் 2 காலுக்கு நடுவில் தான் இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு கிட்டையும் போக முடியாம இருக்குன்னு சொன்னால் இந்த தமிழர் பிரச்சனையை நம்பிக்கையுடன் தீர்க்காதபடியினால தமிழர் பிரச்சனையில் எங்கோ தமிழ்நாட்டின் செல்வாக்கு கூட இந்தியா ஏதாவது செய்து விடுவோம் என்று சொல்லுகின்ற ஒரு சந்தேகமும் அச்சமும் அதன் காரணமா தாங்கள் எதிர்நிலையில் போய் நின்று சீனாவோடு உறவு கொண்டாட வலிக்கிட்டபடியே இதெல்லாம் சேர்ந்து சொன்னால் மிக தடுமாற வைத்திருக்கின்றது. இன்னமும் இவர்கள் இந்தியாவை நம்பவில்லை. இந்தியாவை உண்மையாக நம்பக்கூடாதவர்கள் யாருன்னா தமிழ் மக்கள் தான் நம்ப முடியாது. ஏன்னா தமிழ் மக்களின் நலன்களை பறிகொடுத்தாவது இந்தியா என்ன செய்யும்? பூகோள அரசியலில் இலங்கையை முழுமையாக தக்க வைப்பதற்காக இலங்கையுடைய ஆட்சியாளர்களோடு உறவாடும். அதான் நடந்து கொண்டிருக்கிறபடியா. அது இந்தியா மட்டுமில்லை, அமெரிக்காவும் மாத்தான் செய்யும், சீனாவும் மாத்தான் செய்யும், ஜப்பானும் மாத்தான் செய்யும், ரஷ்யாவும் மாத்தான் செய்யும், நோர்வேயும் கனடாவும் கூட பிரித்தானியாவும் கூட அதான் செய்யும்.
எவர்கள் இந்த தீவின் முழுமையான கட்டுப்பாட்டை தங்கள் கையில் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய உறவாடுவதன் மூலம்தான் தங்களுடைய உறவுகளை கட்டியெழுப்போம் என்றால் அதுக்காக சிறுபான்மையாக இருக்கக்கூடியவருடைய நலன்களை பறி கொடுப்பதில் யாரும் தயங்க மாட்டார்கள். அப்ப அத்தகைய சூழல்ல ஆனா இன்னும் இந்த இலங்கை இந்தியாவை நம்ப முடியாத நிலைமையெல்லாம் இருக்கின்றது. ஏன்னா அவருக்கு பயம் பங்களாதேச பிரித்தது, இப்ப பங்களாதேசுக்குள்ள பிரிவினையை கொண்டு வருகின்றது, அப்படி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி பயப்படுகின்றார்கள். அதன் காரணமாக இந்தியாவோட நெருங்க மறுக்கின்றார்கள். ஆனா விரும்பாமலோ இந்தியாவை விட்டு ஓட முடியாது. முன்பு 6 மாதத்துக்கு மேல் இலங்கையின் வெளியுறவு அமைச்சரும் ஏனைய அமைச்சரும் சொன்னார்கள், இந்த தரைப்பாலம் கதையெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம், இனி தரைப்பாலம் போட இல்லாத கொள்ள இல்லாண்டு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில். நேற்று கூட இலங்கையினுடைய இலங்கைக்கான இந்திய தூதுவர் சொல்லியிருக்கிறார், சந்தோஷ் சொல்லியிருக்கிறார், நாங்கள் இன்னமும் இலங்கையுடைய பதிலுக்காக காத்திருக்கின்றோம். அதாவது இந்த தரைப்பாதை அமைப்பது சம்பந்தமாக எங்கள் தரப்பு பக்கத்தில் எல்லாவித காரியங்களும் முடிந்து விட்டன, இலங்கையுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருப்போம் என்ற நம்பிக்கையுடன் நேற்றைய முன்தினம் சொல்லியிருக்கின்றார். எனவே அது இந்தியா தீர்ச்சனமாகவும் தீர்க்கமாகவும் இருக்கின்றது. இந்த தரைப்பாதை விஷயத்தில் இலங்கையை தப்பியோட முடியாத அளவுக்கு நக்குண்டார் நாவிடந்தார் என்று சொல்ல அளவுக்கு இலங்கையை மிகவும் தன்னுடைய காலடிக்குள் கொண்டு வந்து பொறைக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டே இருக்கின்றது. எனவே இது ஒரு மிகப்பெரிய சூதாட்டம். அமெரிக்கா ஒரு பக்கம், இந்தியா ஒரு பக்கம், சீனா ஒரு பக்கம் உதவிகள் என்று கொட்டி கொண்டிருக்கின்றன. ஆனா இந்த உதவிகள் எல்லாம் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட உதவிகள் தான். ஒரு அளவுக்கு மேல் இலங்கை எழும்புவதற்கு யாருமே அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் எழும்பினால் தங்களுக்கு நிற்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் நீங்கள் கூறுகின்ற முக்கியமான விடயத்தை கூறியிருந்தது, இந்தியாவை யாரும் நம்ப முடியாது, குறிப்பாக ஈழத்தமிழர்கள் நம்ப முடியாது, ஆனால் தென்னிலங்கை அரசுகள் கூட நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது என்று. ஆனால் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறினீர்கள், இந்தியாவை நம்ப முடியாது விட்டாலும் இந்த அரசியல் என்பது யார் வந்தாலும் ஈழத்தமிழர்கள் விடயத்திலே நம்பிக்கையற்ற விதமாகத்தான் நடந்து கொள்வார்கள் என்று. ஆனால் அண்மைக்கால அமெரிக்காவின் போக்கு என்பது சற்று மாறுபட்ட விதத்திலே வடக்கு கிழக்கு பகுதியிலே, அதாவது தமிழர் தாயக பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்படை விமானப்படைக்கு சொந்தமான இடங்களை பார்வையிடுவது, அதனோடு தொடர்பான இடங்களுக்கான இராணுவ விமானங்கள், பேரிடர் விமானங்களை நகர்த்துவதென்று ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல முற்படுவதோடு இந்தியா மீதான வரி, இந்தியாவை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா இலங்கையை கையாள முற்படுகின்ற ஒரு போக்கு மறைமுகமாக இடம்பெறுவதை நீங்கள் ஏற்கிறீர்கள்? நிச்சயமாக. உண்மையில் அவர்கள் வடக்கு கிழக்கு விமான தளங்களையும் ஏனைய பிரதேசங்களையும் பார்க்கின்றார்கள், இறங்குகின்றார்கள் என்றால் வடகிழக்கை வலுவூட்டி அதை தனி மாநிலமாகவோ தனி நாடாகவோ கொண்டு வருவதற்கு அல்ல. இந்தியாவை மிக நெருங்கக்கூடிய பிரதேசமாக வடகிழக்கு இருக்கின்றது. உதாரணத்துக்கு குளோப் மாஸ்டர் விமானம் பலாலியில் இறங்கி அமெரிக்க விமானம், படைத்தரப்பு விமானம், மனிதாபிமான நிவாரண உதவிகளுடன் பலாலியில் இறங்கியது என்று சொன்னால், இலங்கை என்ற நாட்டில் அமெரிக்காவின் விமானம் இறங்கியுள்ளது, எங்களுக்கு பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி இந்தியா பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா விமானம் இறங்கியது இந்தியாவின் கரையில் இருந்து, நாகப்பட்டினம் கரையில் இருந்து ஒரு 50 மைலுக்குள், ஒரு 50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர் சொன்னால் மற்ற பக்கத்தில் பார்த்தால் சென்னை அதில் விட மிக குறைஞ்ச தூரத்தில். எனவே இந்த விமானம் இறங்கியது இந்தியாவின் முற்றத்தில் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய கடற்கண்காணிப்பு உலங்குவானூர்திகளை இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த கண்காணிப்பு என்பது இங்கே நடக்கும். இலங்கைக்கும் எந்த நாட்டுக்கும் இடையில் இந்த அத்துமீறல்கள் அல்லது கடத்தல்கள் பல்வேறு விடயங்கள் நடக்கின்றன. இலங்கைக்கும் எந்த நாட்டுக்கும் இடையில் நெருங்கின போக்குவரத்து ஊடாட்டங்கள் நடக்கின்றது என்று சொன்னால் அது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில், அது இங்கே பாக்கு நிர்ணயாக இருக்கலாம், வங்காள விரிகுடாவின் ஒரு பகுதியாக இருக்கலாம், அல்லது மன்னார் வளைகுடாவாக இருக்கலாம், அல்லது அதற்கு கீழே இந்து சமுத்திரம் அல்லது அந்த அரபிக்கடலுடைய ஒரு தொடக்கமாக இருக்கலாம். எல்லாமே மறுபக்கம் இந்தியா. எல்லாமே ஆகக்கூட ஒரு 50 கிலோமீட்டர் அல்லது 100 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தான் இருக்கின்றது. எனவே இந்த கடல் கண்காணிப்பு என்பது என்னன்னு சொன்னால், இது வேறு உன்னை கண்காணிக்கிறது இல்லை, உனக்கு பக்கத்தில் இருக்க நண்பனை கண்காணிப்பதற்காகத்தான். அடிப்படையில் இவர்கள் கொடுத்திருக்கின்ற உலங்கு வானூர்திகள் நல்லது. அந்த உலங்கு வானூர்திகள் இந்த எல்லையை தான் பார்க்குமா அல்ல அதற்குள் ஏதாவது எங்களுக்கே தெரியாத விடயங்கள் இருக்கு. சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய கைத்தொலைபேசியை வைத்திருக்கும் போதே எல்லாரும் பயமுறுத்துகின்றார்கள். நீ இந்த கைத்தொலைபேசியை வைத்திருக்கின்றாய், இந்த தொலைபேசி காரணமாக உன்னோட தரவுகள் எல்லாம் திருடப்படுகின்றது, உன்னுடைய நடமாட்டம் எல்லாம் கண்காணிக்கப்படுகின்றது, நீ முற்றுமுழுதாக சிறை கைதியாக இருக்கின்றாய் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு சிறிய தொலைபேசியை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் அடிமைப்படுத்துகின்ற இந்த உலகின் தொழில்நுட்பம். அப்படி இருக்கும்போது
10 விலங்கு வானூர்திகள் கடல் கண்காணிப்புக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. எல்லா விதமான உபகரணங்களையும் அதற்குள் ஒழுங்காக நிறுவி, அது ஜூடி சங்கம் அம்மையார் சொல்லியிருக்கிறார் தெளிவா என்றால், எந்தவித உபகரண செலவும் வைக்காமல் நாங்கள் எல்லாவற்றையும் பூட்டியே முழுமையாகித்தான் இந்த ஹெலிகாப்டர்களை கொடுக்கின்றோம் என்று. அப்ப எங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று சொன்னால் அது என்ன செய்யும் என்பது எங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். அது நடக்கும், அந்த கண்காணிப்பு நடக்கும் போது புறப்படுகின்ற தகவல்கள் எங்களுக்கு வருகின்றதா அல்லது வேறு இடத்துக்கு போகுதா அந்த யாருக்குமே தெரியாது. எனவே இப்பொழுது அமெரிக்கா மிக தெளிவாக ஒரு காரியத்தை மிகவும் துணிவுடன் துணிகரமாகவும் செய்திருக்கின்றது. இலங்கையும் அதை வேண்டி இருக்கின்றது. இது என்ன செய்யணும்னு சொன்னால், வேலியால் போன ஓனான சட்டைக்குள்ளே எடுத்து விட்ட மாதிரி ஒரு விடயம் தான் இப்பொழுது இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதனை ஒரு நல்ல விடயமாகவும் பார்க்கலாம் தானே. குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்க தரப்பால் வழங்கப்பட்ட உலங்கு வானூர்திகள் கண்காணிப்பு விடயத்திலும் ஈடுபடும் என்று கூறினால், இப்போது வடமாகாண மீனவர்கள் ஒரு பெரும் சவால் நிலையை எதிர்கொள்ளுகின்றார்கள். தினம் தினம் அவர்கள் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாளாந்த வாழ்க்கைக்கே போராட்டம் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அந்த கடற்கண்காணிப்பு, இலங்கை கடற்படையினர் என்ன கூறுகின்றார்கள், கண்காணிப்புக்கான போதிய வசதிகள் இல்லை, போதிய அவகாசம் இல்லாமல் இருக்கின்றது என்று. இனி அந்த கடற்கண்காணிப்பை அமெரிக்காவின் உலங்கு வானூர்திகள் அல்லது அமெரிக்காவின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கின்ற போது கடல் வளம், அதாவது ஈழத் தமிழர்களின் கடல் வளம் அல்லது தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று தினம் தினம் கண்ணீர் அல்ல இன்று இரத்த கண்ணீர் வடிக்கின்ற உறவுகளான மீனவ சொந்தங்களுக்கு ஒரு பெரும் ஆறுதலாகவும் அமையும் அல்லவா? அது பொய்யான ஒரு வாதம். ஏன்னு சொன்னால், நான் இன்றைய தினம் காலையில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். முல்லைத்தீவு கடற்கரைக்கு எதிரே, கடற்கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வளவு புயல் காற்று அடிக்கின்ற சூழலில் இந்திய இழுவை படகுகள் வந்து கடற்தொழிலை செய்து கொண்டு, ரோலர் இழுவை படகு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றன பட்டப்பகலில். அதை இலங்கையினுடைய படகு கரையில் இருந்தோ அல்லது இன்னொரு படையிலிருந்து எடுத்திருக்கின்றார்கள். மிகவும் கண்ணுக்கு துல்லியமாக தெரியக்கூடிய தூரத்தில் ஒரு கடற்படை முகாம் இருக்கின்ற இடத்தில் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாமலா இந்த விடயங்களை அனுமதிக்கின்றீர்கள்? ஆனால் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் இன்று ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை கதைப்பதற்கும் ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். பருத்தித்துறை தொடக்கம் ஒரு போட் பேரணியை நடத்தினார்கள். எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியவர் இன்று தலைமுறையாகிவிட்டார். தலைக்கு கருப்பு பட்டியோடு சுமந்திரன் குழுவினர் நடத்திய ஒரு போராட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்திய மீனவர்களுக்கு எதிராக என்று. இப்போது அவர்கள் கூட மீனவர்களுக்கு எதிரான போராட்டத்தில், இந்த மீனவர்கள் ஏன் எல்லா தூதரகங்களின் கதவுகளை தட்டுவதற்கும் பதிலாக ஒரு முறை அமெரிக்காவிடம் அல்லது அமெரிக்க தூதரகத்திடம் இந்த தங்களுக்கான உதவிக்கரத்தை நீட்டுங்கள் அல்லது இந்த விடயங்களை கையாளுவதற்கு ஒரு பொறிமுறையை தாருங்கள் என்று கேட்பதில் தவறு இருக்கின்றது. என்ன விதமான பொறிமுறையை கேட்கலாம் நீங்க நினைக்கின்றீர்கள்? அமெரிக்காவுடைய பசிபிக் கொமாண்டோ கொண்டு வந்து இந்த நான் குறிப்பாக சொல்ல போனால், நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய கூடுதலான புரிதல் என்னவென்று சொன்னால், சில விடயங்களை கையாள முடியாது என்றே விட்டு விடுவோம். இந்த விடயத்தை நாங்கள் சீனாவோடு கதைக்க முடியாதா அல்லது இந்தியாவுடன் தான் கதைக்க வேண்டுமா என்று யாழ் நூலகத்தை யார் பொறுப்படுத்திருக்கிறார்கள்? தொழில்நுட்ப ரீதியாக உதவுவதற்கு சீனா பொறுப்படுத்திருக்கின்றது. அது மாதிரி பார்த்தீர்கள் என்றால், அன்று தையிட்டி போராட்டத்தில் வேலன் சுவாமிகளுக்கு தாக்குதல் இடம்பெறுகிறது. இப்போது உங்களோடு செவ்வி காணும் வரையும் எந்த ஒரு நலனும் விசாரிக்கவில்லை துணை தூதரகம் என்று. ஒட்டுமொத்தத்திலே துணை தூதரகம் இனி இருக்க வேண்டுமா என்கின்ற போராட்டத்தை நோக்கி மீனவர் சமூகம் போராடி கொண்டிருக்கின்றது. என்னதான் அந்த மக்களுக்கு முடிவாக இருக்க போகின்றது? அல்லது இந்த கடல் விஷயத்துல இந்த அத்துமீறி வருகின்றது என்பது நாங்கள் தான் அத்துமீறி வருகின்றது என்று பேசுகின்றோமே தவிர, இந்தியாவின் எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த ஒரு யாரோ அத்துமீறி போனதாக சொல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய மீனவர்களை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அது ஒரு புறம். அண்மையில் எங்களுடைய தமிழ் சில கட்சிகளின் பிரதிநிதிகள் தமிழ்நாட்டுக்கு போனார்கள், தமிழக முதல்வரை சந்தித்தார்கள். அவர்களுடன் இந்த மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக, இந்த இந்திய மீனவருடைய அத்துமீறல் சம்பந்தமாக எந்த அளவிற்கு உறுதியாகவும் தெளிவாகவும் இறுக்கமாக கதைத்தார்கள் என்பது தெரியாது. ஏதோ இந்திய மீனவர்களுக்கு, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கை தமிழ் மீனவர்களுக்கும் இடையில பிரச்சனைகள், மோதல்கள் இருக்கின்றன, இது எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்ற மாதிரி ஒரு மீனெழுந்த வாரியாக பேசியது போன்ற ஒரு செய்தியைத்தான் நான் அறிய முடிந்தது. ஏன் இறுக்கமாக போய் சொல்ல முடியாமல் இருக்கின்றது? உங்களுடைய படகுகள் ஆயிரக்கணக்கு, நூற்றுக்கணக்கு, ஆயிரக்கணக்கில் வந்து எங்களுடைய வளங்களை கொள்ளையடிக்கின்றன. இந்த படகுகள், இந்த பெரிய ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் இருக்கவில்லை.
எனவே இதை நீங்கள் நிறுத்த மாட்டீர்களா, உத்தரவு போட மாட்டீர்களா என்று சொல்லி ஏன் சொல்ல முடியவில்லை? நாங்களும் என்ன செய்கின்றோம் என்றால் அரசியல் தேவைகளுக்காக ஒரு விதமான அரசியல் விபச்சாரம் செய்கின்றோம். எனவே இங்கு நடக்கின்ற விடயமே இருக்கின்றது. இதை பேசுவது பேசாமல் இருப்பது என்ற இடத்தில் நாங்கள் மிக அமர்த்தி வாசிக்கின்றோம். எங்களுக்கு மீனவர்களை காணும் போது கடலுக்கு இந்திய மீனவர்கள் வருவது பெரிய பிரச்சனை போல் அரைக்க விடுவோம். ஆனா பின்பு நடக்கும் சொன்னால் நாங்கள் அங்காள ஒன்றை கொண்டாடும் போது அதுல நாங்கள் இந்த இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனை தீரும் வரை நாங்கள் இந்திய தூதுவரை சந்திக்க மாட்டோம் என்று சொல்லி எங்களுடைய அரசியல்வாதிகள் முற்றுமுழுதாக ஒரு முடிவெடுத்து நிற்பார்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பெண்களால் கூட கலைக்க மாட்டோம்னு சொல்லி நிற்பார்களா? நிற்க மாட்டார்கள். சரி, அவ்வாறு சொல்லியும் மாட்டார்கள். அதான் உண்மை. எனவே அடிப்படையில் என்னன்னு சொன்னால் எங்களிடமே ஒரு தெளிவான பார்வை இல்லை, உறுதியான கொள்கைகள் இல்லை, அரசியலின் நேர்மை இல்லை. எனவே இந்த நிலைமையில நாங்கள் அமெரிக்காவிட்ட போய் கேட்டான்னு அது வெறும் தப்பு வார்த்தையாத்தான் முடியும். சீனாவிடம் போய் இந்த தடை செய்யப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி முறைகளை இந்தியா செய்கின்றது தடுங்கள் சொல்லி சீனாவிடம் நாங்கள் எப்படி போய் சொல்றது? அர்ஜென்டினாவுடைய கடற்கரையில் ஆகக்கூடிய அளவு சட்டமுறையற்ற மீன்பிடி கைத்தொழில் செய்வது சீனாவின் படகுகள் என்று சொல்லித்தான் தகவல்கள் இருக்கின்றன. சீனாவுடைய மிகப்பெரிய ஆழ்கடல் கப்பல்களும் மீன்பிடி கப்பலும் போய் அங்கே மீன் பிடிக்கின்றன. எல்லாமே சட்டவிரோதமானவை. அப்படி பார்க்கும் யார் இந்த முறையீட்டை செய்வது? இந்த நியாயத்தை யாரிடம் கேட்பது? நீங்கள் கூறிய ஒரு விடயம் நல்ல விடயமாகப்பட்டது. அதாவது எங்களுடைய மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரைக்கும் எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளும் இந்திய தூதரகத்தின் பக்கம் பெறமாட்டோம் என்பது. ஆனால் அதனை செய்ய முடியாமல் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்று வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் பல அரசியல்வாதிகள். மாகாண சபை தேர்தலை வைத்துவிட கூறுவதற்கு கூட இந்திய தூதரகத்துக்கு தான் செல்ல வேண்டி இருக்கின்றது. இந்த வேலைகள், அதாவது மாகாண சபை உறுப்பினராவது என்பது ஒரு நீண்ட நாள் 4 வருட வேலை. அது அவர்களை பொறுத்தவரையில் இப்படி இருக்கின்ற போது எது சாத்தியம்? உண்மையில் அது சாத்தியமா? அல்லது மீனவர்கள் வடமாகாணத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்கு பதிலாக தமிழ் அரசியல்வாதிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது ஒரு வகையில் வெற்றி அளிக்குமா? முதலில் எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை, போராட்டம் நடத்த முதல் எங்களுக்குள் ஒரு சமூக ஒழுங்கு வேண்டும். நாங்கள் கடல் தொழில் வளங்கள் அளிக்கப்படுகின்றது, சட்டமுறையற்ற முறையில் தொழில் செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அதை முதலில் நாங்கள் செய்யாமல் விட வேண்டும். எங்களுடைய மீனவர்களில் எத்தனை வீதமானவர்கள் சட்ட முறையற்ற தொழில் செய்கிறார்கள், தவறான விடயங்களை செய்கின்றார்கள்? முதல் நாங்கள் அதை நிறுத்த தயாரா? இந்த இழுவை படகு, இந்தியாவின் இழுவை படகு என்பது மிகவும் அதிசக்தி குதிரைகளை கொண்ட படகுகள், மிக பாரிய படகுகள், மிக பலமான கயிறுகளால் பின்னப்பட்ட வலைகள், பாரமான வலைகளுடைய கீழ் அடிமட்ட கருவிகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இலங்கையில் தமிழ் பிரதேசங்களில் யாழ்ப்பாணத்திலும் மன்னாரிலும் என்று சொல்லி எல்லாம் தேடிக்கொண்டு போனால் குறைஞ்சது நாங்களும் ஒரு 600, 700, 800 படகுகள், இழுவை படகுகள் நாளாந்தம் தொழில் செய்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா? இலங்கையில் ரோலர் தொழில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற காலத்திலும் கூட நாங்கள் அதை செய்து கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் செய்கின்ற இழுவை படகு அந்த இந்திய இழுவை படகு மாதிரி அவ்வளவு சேதாரத்தை தராதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம். முல்லைத்தீவு கடற்கரை பக்கம், தாளையடி பக்கம், இந்த வடமாச்சி பக்கம் எல்லாத்திலையும் கணக்கு இடங்களில் இந்த தடை செய்யப்பட்ட மீன்பிடி தொழில் செய்யப்படுகின்றது. யார் செய்கின்றார்கள்? முல்லைத்தீவில் செய்யும் போது சில வேளைகளில் கொக்குடா நகரில் செய்யும் போது நாங்கள் சத்தம் போடுகின்றோம், தென்னிலங்கையிலிருந்து வருகின்றவர்கள் சட்டமுறையற்ற தொழில் செய்கின்றார்கள் என்று. எம்மவர்கள் செய்யவில்லையா? நாங்கள் சமூகம் எங்களை ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்கின்றது. எங்களுடைய மீனவர் சங்கங்கள் எல்லாம் தங்களுக்குள் ஒரு ஒருமித்த கருத்து ஒருமைப்பாட்டுக்கு வர வேண்டி இருக்கின்றது. தங்களுக்கும் நியமங்களை வகுக்க வேண்டி இருக்கின்றது. அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் மீனவர் சமூகம் என்ற ஒருமித்த குரலில் தங்களுடைய மூலோபாயத்தை வகுக்க வேண்டி இருக்கின்றது. வடபகுதியுடைய மீன்பிடி கைத்தொழிலும் மீனவர் சமூகத்துடைய எதிர்காலமும் கடற்தொழில் பொருளாதாரம் எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு ஆவணத்தை அவர்கள் கையில வைத்துக் கொண்டுதான் தாங்கள் பேச வேண்டும். அதற்கு அவர்கள் வருவார்களா? அதற்கு எங்களுடைய புத்திசீவிகளும் அறிவியலாளர்களும் பல்கலைக்கழகங்களும் போன்றவை அவருக்கு ஆதரவு அளித்து ஒரு ஆவணத்தை தயாரித்து அவர்களை வலுவூட்டுமா? பல கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றது. வெறுமனே எப்பொழுதும் போராட்டம் என்று நாங்கள் கொஞ்சம் பேர் போய் நின்று அழுது குளாரி கத்தி எதிர்ப்பு வக்கிரத்தை காட்டிக் கொண்டு வருகின்றோமே தவிர இயலாத்தன்மையில் வருகின்றோமே தவிர வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும். நெடுக எல்லாத்தையும் எதிர்ப்புணர்வோடு மட்டும் அல்லது கோபத்தின் ஆத்திரத்தில் மட்டும் பேசுவது சரி வராது. நாங்கள் எங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இருந்திருக்க முழுமையான மூலவாய திட்டத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பேச வேண்டி இருக்கும். அதுக்காக நாங்கள் எங்களை ஒழுங்கமைக்க வேண்டும்,
ஒருங்கிணைக்க வேண்டும். சமூகத்தில் ஒரு சமூக ஒழுக்கம் வர வேண்டும். இப்பொழுது எங்களுடைய சமூக ஒழுக்கம் மிகவும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. அதில் இருந்த குற்ற செயல்கள் பெருகினது என்பதல்ல, நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கின்றோம் என்பதும் ஒரு சமூக ஒழுங்கு சீரழிவுதான். அதுவும் ஒரு தவறுதான். தங்கள் கடமையை நீங்கள் இப்போது கூறுகின்ற மிக முக்கியமான விடயம், மீனவர் பிரச்சனை என்பது நீண்ட காலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அரசியல் தீர்வு விடயம் நடந்த பாடில்லை, அடிப்படை தேவைகளுக்கான விடயங்கள் நடந்த பாடில்லை, ஆக்கிரமிப்பு முடிந்த பாடில்லை, பல விடயங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற மீனவர் பிரச்சனையை கூட சிவில் சமூகங்களும் அரசியல் தலைவர்களும் ஒன்றாக பேசி ஒருமித்த முடிவெடுக்க முடியாத ஒரு கையறு நிலையில் தமிழ் தேசிய அரசியல் இருக்கின்றது என்றால், இதற்கு பின்னர் நீங்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டுகள் நியாயமானவை, அது நிதர்சனமானவை. ஆனாலும் கூட இந்த மீனவர் சமூகம் சார்ந்து அவர்கள் தொடர்பான பிரச்சனையை சிவில் சமூகமும் அரசியல் தலைவர்களும் ஒரு இடத்திலிருந்து கதைக்க தவறியது அல்லது கதைக்க விடுபட்டதன் பின்னணி என்னவாக இருக்கிறது? சிவில் சமூகம் கூட ஒரு வகையில் ஒரு தந்த கோபுரத்தில் இருந்து கொண்டு அந்த மிகப்பெரிய விடயங்களை பேசுவதாகத்தான் இருக்கின்றது. இந்த விடயங்களை பேசுவதற்காக கீழ் இறங்கி வருவதற்கு தயாராக இல்லை. என்றால் இந்த மரபார்ந்த சமூகங்கள், அந்த மீனவ சமூகம் போன்ற சமூகங்களோடு பேசுவது என்பது மிக பொறுமை தேவைப்படுகின்ற ஒரு விடயம். மிக நிதானமாக, ஆறுதலாக அவர்களோடு இருந்து தொடர்ச்சியாக அவர்களோடு சேர்ந்திருந்து சிந்திப்பதன் மூலம், ஆலோசிப்பதன் மூலம், கலந்துரையாடுவதன் மூலம், விவாதிப்பதன் மூலம் தான் சாத்தியமாகும். இன்றைக்கு எங்களுடைய சிவில் சமூகங்கள் என்கின்றது ஏதோ ஒரு வாகனத்தில் வந்து ஒரு 2 மணி நேரம் கூடி கதைச்சு தாங்கள் நினைக்கின்றதை ஒரு கூடிய நேரங்கள் சொல்லிவிட்டு மீதிக்கும் கூட விஷயத்தை கேட்கிறோம், நாங்கள் அறிக்கை ஒன்று வெளியிடுறோம் என்று போகின்றதுதான் சிவில் சமூகமா இருக்கின்றது. நாங்கள் சமூகத்தோடு கீழிறங்கி போய் நின்று அவர்களோடு மணித்தியால கணக்களாக, வார கணக்குகளாக, மாத கணக்குகளாக இருந்து அமர்ந்து இந்த உலகத்தின் போக்கு திசை நடத்தி எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அதற்கு பிறகு அவருடைய சிந்தனையை தெளிவுபடுத்தினால் அதுதான் உண்மையான சிவில் சமூகத்தின் பணியா இருக்கும். அப்பொழுது அவர்கள் சொல்வதை சமூகம் கேட்கும், சமூகம் சொல்வதை சிவில் சமூகத்துக்கு விளங்கும். இது அப்படி இல்லை. நாங்கள் மேற்கத்திய கோட்பாடுகள் தருகின்ற வார்த்தை ஜாலங்களை வைத்துக் கொண்டது, ஜாகன்ஸ் என்று சொல்வார்கள், அந்த ஜாகன்ஸை வைத்துக் கொண்டு போகின்றோம். பொறுப்பு கூறல் என்கின்றோம், ஜனநாயகம் என்கின்றோம், இன்க்ளூசிவ் உள்ளீர்த்தல் என்கின்றோம், சரிதானே, பங்கேற்றல் என்கின்றோம். இப்படி பல விஷயம். அதாவது எங்களுடைய சமூகத்துக்கே ஒவ்வாத அல்லது பயனற்ற மேற்கத்தைய சொல்லாடல்களை எங்களுக்குள் பேசுவதில் நாங்கள் புலமையாளர்களாக தெரிகிறோமே ஒழிய இனத்துக்கு முதன்மையானவர்களாக இல்லை. உண்மை என்னவென்று சொன்னால், தேசம் மட்டும் குடியேற்றவாதிகளால் ஆக்கிரமிக்கப்படவில்லை. அவர் தேசத்தை ஆக்கிரமித்தவர்கள் 48ஆம் ஆண்டோடு வெளியில போயிட்டார்கள். ஆனால் அவர்கள் எங்களுடைய சிந்தனையை ஆக்கிரமித்தார்கள், அந்த எங்களுடைய ஜீன்ஸை ஆக்கிரமித்தார்கள். அது இன்னும் எங்களிடம் போகவில்லை. நாங்கள் இப்பொழுதும் என்ன செய்கின்றோம், எங்கே போகுது என்று சொன்னால், அமெரிக்கா போகலாமா, கனடாவுக்கு போகலாமா, லண்டனுக்கு போகலாமா, ஒரு ஆங்கிலம் பேசுகின்ற தேசம் ஒன்றுக்கு போகுது, அல்லது ஆங்கிலத்தோடு சமாளிக்கக்கூடிய நோர்வேக்கு போகலாமா, பிரான்ஸுக்கு, இதுதான் யோசிக்கிறோம். என்னன்னு எங்கள் மண்டையில் அதை கழுவிட்டார்கள், அதை ஊற வைத்து விட்டார்கள். சரியா, அந்த வாழ்க்கை தான் சிறந்த. இவ்வளவு அமெரிக்காவில் இவ்வளவு பிரச்சனை நடக்கின்றது, பாடசாலைகளில் துப்பாக்கி சூடு நடக்கின்றது, வெடி நடக்கின்றது, ஆஸ்திரேலியாவில் வெடி நடக்கின்றது, சூடு நடக்கின்றது, எல்லாம் நடக்கின்றது, பட்டப்பகலில் எல்லாம். இதையெல்லாம் பார்த்த பின்பு அந்த தேசங்களை விட்டுட்டு நம்மள தேசத்தில் ஒழுங்கா இருக்கிறான் தானே, பாதுகாப்பா இருக்கிறான் தானே என்று யோசிப்பதற்கு யாருமே தயாராக இல்லை. அண்மையில் ஒரு பட்டதாரி பொறியியலாளர் சொன்னார், தன்னுடைய நண்பர்களோடு ஒரு கலந்துரையாடல் நடந்தது. நண்பர்கள் யார் என்றால் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள். வந்தபோது அவர்கள் சொன்னார்கள், இந்த பட்டதாரி பொறியியலாளர் வெளிப்பொழுது இந்த விவசாயம் சம்பந்தமான விடயங்களில் சமூகத்தோடு இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ சொல்ல, நீங்கள் எல்லாம் அங்க விட்டுட்டு வாங்கோ, இந்த தேசத்துல நாங்கள் சமூகத்தை கட்டி எழுப்புவோம் என்று. அவர் தாக்க உடனே சொன்னாங்களா, இங்க வந்தால் 6000 பவுண்ட்ஸ் கிடைக்குமா உங்களுக்கு மாசம், அப்படி என்றால் நாங்கள் வருவோம் என்று. இவர் கேட்டாராம், 6000 பவுண்ட் இங்க எங்களுக்கு என்னத்துக்கு, எங்களுக்கு இங்க வாழ்வதற்கு ஒரு மாதத்துக்கு 6000 பவுண்ட் தேவையில்லையே. இதுதான் சிந்தனை, இந்த மையம். சரிதான், எல்லாரும் அப்படித்தான் யோசிக்கின்றார்கள். நாங்கள் மிக மோசமாக குடியேற்றவாத அந்த சிந்தனையில மிக மோசமாக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதில் எங்களை நாங்கள் விடுதலை செய்யவில்லை. ஏனும் அந்த எங்களுடைய இந்த சிவில் சமூகம் என்கின்ற அந்த மாடல் கூட என்னன்னு சொன்னால், அது மேற்கத்திய மாடல் தானே. இன்னும் ஒரு சந்தேகம் நீண்ட நாட்களாக பேசப்படுகிறது, அதனையும் வெளிப்படையாக அவங்களிடம் பேசிவிடலாம் என்று நினைக்கின்றோம். சிவில் சமூகங்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அனைவரும் கண்காணிக்கின்ற வேலையைத்தான் யாழில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதர் மேற்கொள்ளுகிறது. இந்தியாவுக்கு எதிரானதோ அல்லது உண்மையான விடயங்களையோ பேசுவதில்
சிவில் சமூகங்களும் அரசியல் தலைவர்களும் தூதரகத்தை பலமுறை அன்னார்ந்து பார்த்து கொண்டுதான் பேசுகிறார்கள். அங்கிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துவிடுமோ என்கின்ற அச்சம் மக்கள் பிரதிநிதிகளிடமும் சிவில் சமூகங்களிடமும் இப்போது, அதாவது குறிப்பாக அண்மை காலங்களில் நிறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதில் உண்மைத்தன்மை இல்லதா இருக்கின்றதா அல்லது மாற்றுக்கருத்து இருக்கின்றதா? எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. இந்திய தூதரகங்களை அழைக்காதோ என்று சொல்லி ஏங்குகின்ற உள்ளங்கள் கூட என்றுதான் நான் இங்கே பார்க்கின்றேன். அவர்கள் எங்களை அழைக்க மாட்டார்களா, எங்களையும் ஒரு மனிதர்களாக பொருட்படுத்தி கூப்பிட மாட்டார்களா, கலைக்க மாட்டார்களா, ஏதாவது சோம் விசாரிக்க மாட்டார்களா என்று. இப்ப நீங்கள் சொன்னது போல வீரன் சுவாமிக்கு பிரச்சனை நடந்தது என்றால் அதுக்கு பிறகு இந்திய தூதரகம் அவருடைய நலம் விசாரிக்கவில்லை என்ற ஒரு நலம் விசாரிக்கவில்லை என்பதை நீங்கள் எப்படி சாதாரணமாக எடுத்து ஒரு போராட்டம் இடம்பெறுகிறது, அதனை நீங்கள் இதனோடு தொடர்படுத்த முடியாது. ஒரு தையிட்டி போராட்டம் இடம்பெறுகிறது, அந்த போராட்ட களத்தில் எதற்கு ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம். இன்று அந்த விடயங்கள் தொடர்பில் இன்று வடக்கு கிழக்கில் இடம்பெறுகிற ஆக்கிரமிப்பில் எதற்கு இந்தியா அல்லது இந்திய துணை தூதரகம் ஒரு அறிக்கை விடுவதை விட்டு விடுங்க. ஒரு கரிசனையோடு அந்த விடயங்களை அறைந்திருக்கின்றது. நீங்கள் ஒரு பிழையான திசையை நோக்கி நான் அப்படி இல்லை. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் தங்களுக்கு தேவையான பணிகளை தங்களுடைய வடிவத்தில் எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். இப்ப யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சார மண்டபம் அது கட்டி கொடுத்தது என்பது யாழ்ப்பாண மக்களுக்கான நன்கொடையாக இருக்கலாம். ஆனா பெயரிடும் போது முழுமையாக யாரிடம் கேட்காமல் பெயரிடும் போது தங்களுடைய தான் என்பதை உறுதிப்படுத்தினார்கள். இப்பொழுதும் இந்திய கலாச்சார மண்டபத்தினுடைய முகாமைத்துவம் அவர்கள் விரும்பி கொடுத்தாலும் கூட எங்களால் நடத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கின்றது. அதனால் அவர்களை மிக லாபகமாக தங்களுடைய இதில் நெறிக்குள் வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த கல்ச்சரல் ஹோல் என்றது நாங்கள் யாழ்ப்பாண கல்ச்சரல் ஹோல் என்று சொல்வதை விட யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கல்ச்சரல் ஹோல் அல்லது இந்திய கலாச்சார மண்டபம் என்றுதான் சாதாரணமான உள்ளூர் வழக்கில் பேசப்படுகின்றது. அடிப்படையில் இந்திய தூதரகம் வடபகுதியில் என்ன நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டதோ நிறுவப்பட்டதோ அதனுடைய நோக்கங்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் தங்கள் தேவைகளுக்காக. சில வேளைகளில் இந்த வருகின்ற ஆளுமைகள் சில வேளைகளில் அவருடைய இந்த ஆளுமை வேறுபாடு காரணமாக சில உறவாடல்களில் விரிவு இருக்கலாம், சுருக்கம் இருக்கலாம். நிச்சயமாக இந்த அதாவது கடந்த சில தலைமுறை ஆளுமைகளுக்கு முன்னே ஒரு ஆளுமையாக இருந்த சில ஆளுமைகள் ஊர்ல என்ன நடந்தாலும் அவர்கள் பங்கு பெற்றுவார்கள், உறவாடுவார்கள். அது உறவாடுவார்கள் என்றே சொல்லலாம். அதை பங்கு பெற்றுவார்கள் என்பதை உறவாடுவார்கள். இப்பொழுதும் கூட இளைப்பாரிய வென்பு கூட அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்து இங்குள்ள கோயில் திருவிழாக்கள், கலாச்சார திருவிழாக்கள் போன்றவற்றுக்கு சிறப்பு திருவிழா கலந்து கொள்கின்ற ராஜதந்திரிகளும் இப்பொழுதும் இருக்கின்றார்கள். முன்பு இந்திய துணை தூதரகத்தில் பொறுப்பாக இருந்தவர்கள். அப்படியான உறவுகளும் இங்கு இருக்கின்றன. மிக நட்பார்ந்த உறவுகளும் இருக்கின்றன. முறை சார்ந்த உறவுகளோடு தங்களை மட்டுப்படுத்தின ராஜதந்திரிகளும் இருக்கின்றார்கள். சில அப்படியான சில வரையறைகள் தற்போது இந்திய துணை தூதரகத்தில் கூடியிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அதன் காரணமாக அவர்களுக்கு வெளியில் உறவாடுதல் விடயங்கள் அல்ல பல விடயங்கள் கலத்துரைத்தல் என்பது அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். என்ற அண்மையில் இந்த மீனவ போராட்டத்தின் போது ஒரு குழுவாக அவர்கள் போராடும் போது ஒருவர் முன் வந்து ஒலிபெருக்கியில் இந்திய துணை தூதரகத்தை அகற்றுவோம், நல்லது, ஆனா அகற்றி போட்டு சீனா துணை தூதரகத்தை கொண்டு வருவோம் என்று சொல்ற இரண்டாவது விஷயம் பிழையான விஷயம் ஆயிடுச்சு. அது காரணமாக பிறகு அது கருத்துக்கள் எல்லாம் மாறப்பட்டு பிறகு மீன்பிடி சங்கங்கள் வந்து அது அந்த நேரத்தில் எங்களுடைய யாருடைய அனுமதியும் சம்மதம் இல்லாமல் சொன்ன விஷயம் உண்மையாக அப்படி இல்லையது. நீங்கள் சீன தூரத்தை கொண்டு வருவதாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் கட்டிடம் இல்லையா, காணி இல்லையா, இடம் இல்லையா, நீங்க கொண்டு வரல. அந்த இந்திய தூரத்தை அகற்றி போட்டு அந்த வீட்டுல கொண்டு வர போறீங்க, அல்ல அந்த இடத்துல கொண்டு வர போறீங்க, அல்ல யாழ்ப்பாணத்தை ஒரு தூதரத்தான் இருக்கணும்னு இருக்கா? இல்லை. அந்த வார்த்தையை பாவித்தவருக்கு பின்னால் அவரை ஏவி விட்டவர்கள் யார் என்பதற்கிய சிந்தனை தான் இருக்கின்றது, கலகம் விளைவிப்பதற்காக. எனவே இந்த விடயங்கள் கணக்க விடயங்கள். எனவே அந்த இடத்தில் நான் நினைக்கின்றேன் இப்பொழுது இந்திய துணை தூதரம் மிக நிதானமாக கவனமாக இருக்கின்றது. தான் தேவையில்லாமல் தன்னுடைய விரலை சுட்டுக் கொள்ளக்கூடாது என்று அதை விட மிக கவனமாக இருக்கின்றது. அவர்கள் கைகள் வாய்கள் கட்டப்பட்டிருக்கின்றதோ என்று ஒரு சந்தேகம் இருக்கின்றது என்று சொன்னால் இப்பொழுது இந்தியாவுடைய முழுமையான செயற்பாடு தென்னிலங்கையும் கொழும்பையும் மத்திய மலைநாட்டையும் நோக்கி மையப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் அந்த உறவுகளில் இந்த கீறல்கள் வராமல் இருப்பதற்கு சில வேளைகளில் வடபகுதியுடைய துணை தூதரகம் கைகளும் வாய்களும் கட்டப்பட்டதாக இருக்கலாம் என்று கூட நான் நம்புகின்றேன். அதாவது தமிழர்கள் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, தமிழர்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் பரவாயில்லை, அவர்களின் கைகளின் வாய்களும் கட்டப்பட்டே இருக்கும். நிச்சயமாக. என்னென்னு சொன்னால் இந்தியா என்கின்ற அந்த பெரிய தேசத்திற்கு
பக்கத்தில் இருக்கிற நாடு என்பதுதான் முக்கியமே தவிர அந்த நாட்டை பறிகொடுத்து ஒரு சிறிய இனத்திற்காக தங்களுடைய நலன்களை இழப்பதற்கு எந்த ஒரு வல்லரசும் தயாராக இல்லை. அப்படியாயின் எதிர்வரும் காலங்கள் ஒரு நெருக்கடி மிக்க ராஜதந்திர அரசியல் இலங்கைக்குள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது எதுவும் ஏற்படாது இப்படியே கடந்து சென்றுவிடும்? ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்று நீங்கள் எதிர்காலத்தில் கேள்வி கேட்கின்றீர்கள். அதே கேள்வி இங்கு துவங்கிவிட்டது. எனவே அது எல்லாமே ராஜதந்திர நெருக்கடிதான். அதனை சமாளிக்கக்கூடிய வலுநிலையில் இந்த அரசு இருக்கின்றதா அல்லது இந்த அரசு அதனை சமாளிக்க முடியாமல் ஏதாவது ஒரு பெரும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள வேண்டி வருமா? அது மிகப்பெரிய நெருக்கடிக்குள் வரப்போகின்றது என்று சொன்னால் இவ்வாறு பலதரப்பு ராஜதந்திரத்தையும் கையாளுவதற்கேற்ற அளவு இந்த அரசில் அந்த அரசு தன்னை முதிர்ச்சி அடைய வைத்துக் கொள்ள காலவாசம் கிடைக்கவில்லை. அதே இந்த அரசு இன்னும் தன்னை தயார்படுத்தவில்லை என்பதே முதன்மையான விடயமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இங்கு அரசு என்கின்ற அந்த NPP என்கின்ற அரசு என்பது ஒரு பக்கம், ஆனால் அதற்குள் இருக்கின்ற அதை இயக்குகின்ற அந்த முழுமையான இயந்திரம் என்று சொல்லுகின்ற JVP என்கின்றது இன்னொரு பக்கம். JVP என்னும் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறவில்லை. எனவே அந்த சிக்கல் ஒன்று இருக்கின்றது. மிகப்பெரிய முரண்பாடு, நலன்களின் முரண்பாடு இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்குள்ளேயே இருக்கின்றது, கொள்கை சார்ந்ததாக. எனவே நிச்சயமாக இந்த முரண்பாடுகள் விரிவடைந்து வியாபித்தே செல்லும். NPP JVP என்கின்ற குழப்பம் கூட உச்சம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக அதனை சமாளிக்கக்கூடிய வலுநிலையில் அரசோ அல்லது JVP கட்டமைப்போ இல்லாதிருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? JVP கட்டமைப்புக்கு அதை சமாளிக்க வேண்டும் என்ற தேவையிலே அதில் உள்ள மிகப்பெரிய சுமை யாரிடம் இருக்கு என்று சொன்னால் ஆந்திரகுமார் திசாநாயக்காவிடம் தான் இருக்கின்றது, ஜனாதிபதி அவர்களிடம். ஏனென்றால் அவர்களால் இப்பொழுது எல்லாத்துக்குமான திசை காட்டி, குறியீட்டினுடைய திசை காட்டியே அவர்தான். அவர் எவ்வாறு கட்சியை சமாளித்து இந்த தன்னுடைய NPP-யுடைய சகல அங்கத்தோடு சமாளித்து உலகத்தினுடைய எல்லா விடயங்களையும் சரியாக சமப்படுத்த போகின்றது அவருக்கு மிகப்பெரிய சவால். ஏனென்று சொன்னால் அவர்தான் இந்த இப்பொழுது உலகம் அறிந்த முகம். அவரும் பிரதம மந்திரி ஹரணியும். பிரதம மந்திரியை பொறுத்தவரை அவர் JVP கட்சியினுடைய ஒரு அங்கத்தவர் இல்லை. எனவே அவருடைய தலைக்கு மேல் எப்பொழுதும் வாள் தொங்குகின்றது. நம்பிக்கையில்லா பிரேரணை அல்லது ஏதாவது ஒரு சின்ன காரணத்தை சொல்லிக்கொண்டு பதவி விலகும்படி அறைகூவல் விடுக்கின்ற எதிர்கட்சிகள், இப்படி பல விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப இந்த இடத்தில் JVP கட்சிக்குள்ள இருப்பவர்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவர்களுக்கு இந்த விஷயங்கள்ல ஆட்சி இருக்கணும், அதுக்குள்ள தங்களை தக்க வச்சு அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சியை கட்டமைக்கக்கூடிய மாதிரி மக்களை எப்படி மக்களின் ஆதரவை வெல்லுவது என்பது மட்டும்தான் கட்சியினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதற்காக தாங்கள் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். மற்றபடிக்கு அவர்களுக்கு என்ன மாதிரியான தங்களுடைய முகத்தில் எப்படியான காரியங்கள் வந்தாலும் அதற்கு கவலைப்படுறதுக்கு அந்த கட்சி தயாராக இல்லை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ராஜதந்திரம் மற்றும் உள்ளூர் அரசியல், மிக பிரதானமான தமிழர் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள், சர்வதேச ராஜதந்திரத்தில் ஈழத்தமிழர்களினுடைய பங்கு என்கின்ற பல பரிணாமங்களில் ஈழத்தமிழர் அரசியலையும் சர்வதேச ராஜதந்திரத்தையும் ஒப்பிட்டு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி வாய்ப்புக்கு தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கும் வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.